இன்னைக்கு நம்ம யூனிட் 4ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ இக்தாதாரி, ஆப்ஷன் பி சுபதாரி, ஆப்ஷன் சி மன்சப்தாரி, ஆப்ஷன் டி ஜமீன்தாரி. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இது சம்பந்தமா பார்க்கலாம். அதாவது டெல்லி சுல்தானுடைய ஆட்சி காலத்துல அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா நிலங்களை மானியமா வழங்குறாங்க. அதை தான் இக்தா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த மானியத்தை பெற்றவர்கள் எப்படி அழைப்பாங்கன்னா இக்தாதாரி அல்லது முக்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த இக்தா அந்த நிலத்தை வாங்கியவர்கள் அவங்க என்ன பண்ணணும்னா போர் காலத்துல சுல்தானுக்கு உதவி பண்ணணும். அப்ப அவங்களுடைய படையை அவங்க என்ன பண்ணணும், வலுப்படுத்தணும். அப்ப அந்த படையை வலுப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிலங்கள் வாங்கி இருக்காங்களா அதுல வரி வசூல் பண்ணி அவங்களுடைய படைகளை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வலுப்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த முறை யார் கொண்டு வந்திருப்பானா இல்துமிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. இல்துமிஷ் வேற என்ன கொண்டு வந்திருப்பான்னா மங்கோலியருடைய படையை தாக்குறதுக்காக 40 மண் குழு என்று அழைக்கக்கூடிய சகல்கானி முறையும் இல்துமிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இக்தாதரி ஏ.